Paradis Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. மகா பெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणम् काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनम् ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम्
जय जय शङ्कर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर शङ्कर हर हर शङ्कर 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 चन्द्रशेखर आदिशङ्कर குடும்பத்தில் கணவனோட கடமை என்ன, பாரியாளோட பொறுப்பு என்ன, அது மட்டும் இல்லாமல் விவாகம்னா என்ன, எத்தனை வகையான விவாகங்கள் இருக்கு, அது ஒவ்வொன்றத்துக்கும் உள்ள தாத்பரியம் என்ன அப்படின்னு மகாபரிவா ரொம்ப விரிவாக உபதேசம் பண்ணியிருக்கா. பிரம்மச்சரியத்துக்கு அடுத்தது விவாகம். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ அப்படின்னு 4 புருஷார்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பேரு தான் கிரகஸ்தாஸ்திரமோ. 40 சம்ஸ்காரங்களில் ஒன்று தான் இந்த விவாகம். அதாவது ஜீவனை பரிசுத்தம் பண்ணுற புண்ணிய கர்மாவாக வச்சிருக்கு. நம்ம இந்திரியங்களை நெறிப்படுத்தி ஒரே விஷயமா போகும்படி சீராக்கி தரதோடு மட்டும் இல்லாமல் சகல தர்மங்களையும் அனுஷ்டிக்கிறதுக்கு பூர்வாங்கம்தான் இந்த விவாகம். ஸ்திரீனாம் உபநயனஸ்தானே விவாகம் மனுரப்ரவீத் அப்படின்னு மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கு. இதுக்கு உதாரணமாக ஒரு வெளியடையாளம் என்னன்னா, உபநயனத்தில் ஒரு பையனுக்கு பூணல் போடப்படுறது. அதே போல் விவாகத்தில் பெண்களுக்கு மங்களசூத்திர தாரணம் நடக்கிறது. உபநயனம் அப்படின்னா கிட்டே அழைத்து போவது. அதாவது குருவிடம் அழைத்து போய் குருகுலவாசத்தில் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கும்படி பண்ணுறது. அதே மாதிரி ஸ்திரீக்கு குருவான பதியிட கொண்டு போய் சேர்க்கறது தான் விவாகம். அதுதான் அவளுக்கு உபநயனம். ஹிருதய சமர்ப்பணம், அதாவது சரணாகதி. இதுதான் நம்ம ஜென்மாவை கடத்தேத்துற பெரிய சாதனம். கீதையில் சரம ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட இந்த சரணாகதி தத்துவத்தை குருட்டையோ பதிட்டையோ இல்லை பரமேஸ்வரன்ட்டையோ கடைப்பிடிச்சா அது போரும். நம்ம யார்கிட்ட சரணடைகிறோமோ அவர் மூலமா பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். இதே மாதிரி பிள்ளையா பிறந்த ஒருத்தவன் குரு கிட்ட சரணாகதி அடையும்படியா உபநயனத்தையும் விவாகம் செஞ்சுக்கும் போது பெண்ணானவ பதிகிட்ட சரணாகதி அடையும்படி இந்த விவாக சம்ஸ்காரத்தை ரிஷிகள் நமக்கு ஏற்பாடு பண்ணி தந்திருக்கா. இது சித்த சுத்திக்கு வழிவகுக்கும்படியா அமைக்கப்பட்டிருக்கு. ஆக சரணாகதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பெண்ணுக்கு விவாகமும் புருஷாளுக்கு உபநயனமும் விதிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரோட தேகத்திலையும் ஒவ்வொரு அங்கத்துக்குள்ளேயும் அதுக்குண்டான அதிதேவதையா ஒரு தேவதை இருக்கா. உதாரணத்துக்கு கண்ணில் சூரியன், கையில் இந்திரன் அப்படின்னு நமக்குள்ள தேவசக்திகள் அடங்கியிருக்கு. ஒரு பெண் பிறந்ததிலிருந்து வஸ்திரம் கட்டிக்கிற பரியந்தம் சோமன் அப்படிங்கிற தேவதையின் அனுகிரகத்தில் இருக்கா. அதுக்கப்புறம் ருத்துவாகிற வரைக்கும் அவ கந்தர்வன் அனுகிரகத்தில் இருக்கா. விவாக பருவத்திலேருந்து 3 வருஷம் அக்னியோட அனுகிரகத்தில் இருக்கா. சோமன் அப்படின்னா சந்திரன். அவன் அந்த பெண்ணை சீகரித்து கொண்டு குழந்தை பிராயத்தில் அவளுக்கு நிலா மாதிரியான குளிர்ச்சியை அளிக்கிறான். அதுக்கப்புறம் கந்தர்வன், அதாவது லாவண்யம் பெண்ணுக்கு வருது. அதுக்கப்புறம் அக்னிட்டேருந்து காமக்னி ஏற்படுத்தும் சக்தி அவளுக்கு கிடைக்கிறது. 3 தேவதைகளோட அனுகிரகத்துக்கு இப்படி லௌகீகமா அர்த்தம் பண்றது உண்டு. காலப்போக்கில் இதுக்கு வேற விதமான அர்த்தங்கள் கற்பிக்கப்படுறது. இந்த வேத மந்திரங்களுக்கான அர்த்தம் என்னன்னா, வரன் எனப்படும் கல்யாண பிள்ளை வது எனும் கல்யாண பெண்ணை பார்த்து முதலில் சோமன் உன்னை ரட்சித்தான், 2வதாக கந்தர்வன் ரட்சித்தான், 3வதாக அக்னியும் உன்னை அனுகிரகித்தான், மனுஷ வர்க்கத்தை சேர்ந்த நான் 4வதாக நான் உன் கரங்களை பற்ற வந்துள்ளேன். மனுஸ்மிருதி உள்பட தர்மசாஸ்திரங்கள்ல
8 விதமான விவாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிராமம், தெய்வம், ஆர்ஷம், பிராஜாபத்தியம், ஆசுரம், காந்தர்வம், ராட்சசம், பைசாச்சம். பிராமம் அதாவது குருகுலவாசம் முடிஞ்ச உடனே தன் பிரம்மச்சாரி மகனுக்கு அவளோட மாதா பிதா ஒரு நல்ல குடும்ப பெண்ண அவளோட பெத்தவா கிட்ட தம் மகனுக்கு கன்னிகாதானம் பண்ணி தர சொல்லி கேட்கறது. அதாவது பையனை பெத்தவா பொண்ணை பெத்தவா கிட்ட கேட்கறது. இதுதான் பிராமம். ரெண்டாவது தெய்வம். உரிய காலத்துல பொண்ணை தேடி வரன் எதுவும் வராததுனால பெண் வீட்டார் மணமகனை தேடி யாகசாலையிலேயே மாப்பிள்ளை பார்த்துடுறது. அடுத்ததா ஆர்ஷம், ரிஷிக்கு கொடுக்கறது. இது ரிஷிகள் சம்பந்தப்பட்டது. நாலாவதா வருது ராஜாபத்தியம், ஒரு பிரம்மச்சாரிக்கு கன்னிகாதானம் பண்ணி தரும் விவாக முறை. ஆசூரம், அசுரத்தனமான மேட்ச் ஆகாத பொருத்தமில்லாத வரன், அதாவது கட்டாய கல்யாணம், பந்துக்களுக்கும் இஷ்டம் இல்லாத விவாகம். இது காந்தர்வம். அப்படின்னா புராண காலத்துல சாக்குந்தலை துஷ்யந்தன் மாதிரி இந்த காலத்துல ஓஹோன்னு கொண்டாடப்படுற காதல் திருமணம் தான் காந்தர்வ விவாகம். ஏழாவது ராட்சசம், பொன் வீட்டாரோட யுத்தம் செஞ்சு ஜெயிச்சு பொண்ணை கடத்திட்டு போய் திருமணம் செய்யறது ராட்சசம். கடைசியா வர்றது பைசாச்சம், அசுரத்தனமானது, ராட்சசத்தனமானது. பொண்ணோட சம்பந்தம் இல்லாம பொண்ணை பலவந்தப்படுத்தி விவாகம் செஞ்சுக்கிறது. இது எல்லாத்துலேயும் பிரம்ம விவாகம் அதுதான் அதீதமானது, சிரேஷ்டமானது. விவாகங்கிற சம்ஸ்கார வார்த்தைக்கு பலவிதமான உத்தேசங்கள் உண்டு. அதாவது பெண்களுக்கு ஒரு சித்த பரிசுத்தி ஏற்படுத்துறதுக்கு பதி அப்படிங்கிற பிடிப்பை ஏற்படுத்தி தருது. நம்முடைய கர்மா ஜென்மா எல்லாத்துக்கும் காரணம் மனசோட சேஷ்டை தான். மனசை நிறுத்துறது கஷ்டம். ஸோ என் செயலாவது யாதும் ஒன்றுமில்லை அப்படின்னு சாமி கிட்ட சரணாகதி அடையணும். இது அவசியம் எல்லாரும் செய்யணும். தன்னோட மனசை அர்ப்பணிக்க பெண்ணுக்கு விவாகங்கிற சம்ஸ்காரம் நடத்தப்படுறது. நம்ம தேசத்து பெண்களோட உத்தமமான ஜீவனத்துக்கு உயிர்நிலையா பல காலமா கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிற கொள்கை இருந்துட்டு வருது. ஆக நாம இப்ப செய்ய வேண்டியது பெண்கள் நீண்ட காலம் மனோவிகாரப்பட்டுக்காம பார்த்துக்கணும். பெற்றோர்கள் அந்த பொறுப்பை அந்த கடமையை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். அடுத்தது இப்ப நடக்கிற கல்யாணத்தை பத்தி ஜானவாச ஊர்வலம். இது விவாகத்துக்கு முன்னாடி செய்யறது. இது சாஸ்திரத்துல அடியோட இல்லாத விஷயம். இதுக்கு எந்த விதமான மந்திரமும் கிடையாது. பழைய நாள்ல பாலி விவாகம் செஞ்சதுனால குழந்தைகளை உற்சாகப்படுத்தணும்னு நலுங்கு, விளையாடல், ஊர்வலம் அப்படின்னு எல்லாம் இருந்தது. கன்யாம் கனகசம்பன்னாம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால தங்கத்தில் திருமங்கல்யம் மட்டும் போகிறோம். அதோட நூல் கூறப்படவை வாங்கினா கூட போகிறோம். இதை நான் ஓயாமல் சொல்லிகிட்டே இருக்கேன். விவாகம் அப்படிங்கிறது நெடுங்கால பயிராகவும் எதிர்காலத்துக்கு உத்தரவாதமாகவும் தார்மீக பாதுகாப்பாகவும் இருக்கு. இந்த விவாகம் புருஷனை சுத்தப்படுத்தும் சம்ஸ்காரங்களில் ஒன்று. நம்ம ஜென்மா கடத்தேற ஒரு வழி அது. உதாரணமாக மிளகா காரத்தை நெய் விட்டு அடக்கிற மாதிரி பிரகதி வேதங்களுக்கு விவாக சம்ஸ்காரங்களால் சமனம் உண்டாக்கப்படுகிறது. பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் வேதங்களை ஒருத்தன் கிரகிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் தியரியை ப்ராக்டிக்கல் ஆக்கிறதுக்காக கணவன் செய்யும் தர்மத்தை உடனிருந்து உற்சாகப்படுத்தி கர்மாக்களுக்கு பெண் பக்கபலமாக இருக்கா. இதுதான் இந்த விவாகத்தோட பலன். இதுதான் வேதமும் சொல்லியிருக்கு. வேத தர்மம் லோகத்தில் என்றைக்கும் தழைச்சிருக்கணுங்கிறதுக்காக வேத தர்மத்தை அனுஷ்டிக்க, எதிர்கால தர்ம வாழ்க்கையை நடத்த, சந்ததிகளை ஈன்றெடுக்கவும் தர்ம வாழ்க்கையை உத்தேசித்து சம்ஸ்காரமாக இந்த விவாகம் செய்யப்படுறது. இதை நாம் வேற எந்த மதத்துலையும் பார்க்க முடியாது. என்ன நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியுறதுன்னா, இப்படி இகலோக சம்பந்தம் மட்டும் இல்லாமல் ஆத்ம சம்பந்தமும் லோகக்ஷேம உத்தேசமும் கொண்டதாக இருக்கு நம்ம மதத்தில் இருக்கிற விவாக உறவு, அதாவது பதி பத்னி உறவு. இத்தனை உத்தமமானது விவாக சம்ஸ்காரம். இதில் முதல்ல வேதங்களை படித்து தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுக்கு
விவாகம் துணை சேர்க்கிறது. அதுக்கப்புறம் நல்ல சம்சாரம் உடையவாளுக்கு தான் உத்தமமான பிரஜைகள் பிறப்பா. ஸோ 2 பேருமே உத்தம தம்பதிகளாக இருக்கணும். வேத தர்மங்களை காக்க உத்தமமான வாரிசுகளை உருவாக்கணும். அதுவும் தவிர பெண்களுக்கு வாழ்க்கையில் பெரிய பிடிப்பு உண்டாக்கி தரது பாணிகிரகணம். காலத்துக்கும் தர்மத்தை அழியாமல் காக்கிற இந்த சம்ஸ்காரம்தான் விவாகம். நாராயண நாராயண நாராயண. जय जय शङ्कर हर हर शङ्कर ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम वेदान्तमेदं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसस्तु पारे गाता पुरस्ताद् देवता जहार शक्रप्रविद्वान् विरुद्धसहस्रः तमेवं विद्वानमृतः भवति नान्यः पन्थायनाय विद्यते यज्ञेन यज्ञमयन्त देवाः तानि धर्माणि प्रथमान्यासन् तेहनाहं महिमानः सचन्ते यत्र पूर्वे साध्या सन्ति देवाः अद्भ्यः सम्भूतः पृथिवीरसा च विश्वकर्मणः समवर्ततादि तेहनाहं महिमानः सचन्ते यत्र पूर्वे साध्या सन्ति देवाः अद्भ्यः सम्भूतः पृथिवीरसा च विश्वकर्मणः समवर्ततादि तस्य त्वष्टा विदधद्रूपमेति तत्पुरुषस्य विश्वमाजानवग्रे वेदाहमेदं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसः परस्तात् तमेवं विद्वानमृतः भवति नान्यः पन्था विद्यते यनाय प्रजापतिस्तरति गर्भे अन्तः अजायमानो கனகதாரா, ஆனந்த பைரவி தானே? நீ பாட்டனோ ரொம்ப நல்லா தான் பாடுற. அதுக்குன்னு பாடிண்டே இருக்க முடியுமா? செத்த இங்க வா. குறும்புக்கார பொண்ணு, இந்தா இது உன் கொழுத்தாத்தாட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறியா? சரி பாட்டி. नक्षत्राणि रूपम् अश्विनो व्याप्तम् इष्टं मनिषाण अमुं मनिषाण கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தே நகதி அருள்வாயம்மா தேவி. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தே நகதி அருள்வாயம்மா தேவி. கொள்ளு தாத்தா தாத்தா கொள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா உங்களைத்தான். என்னம்மா ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருந்தியா? 2-3 தடவை கூப்பிட்டு பார்த்தேன். நீங்க ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில அப்படியே மூழ்கிட்டே போல இருக்கு. இந்தாங்க கொள்ளு தாத்தா. தாத்தா, என்ன பாலிய பருவ ஞாபகமா? அது இல்லம்மா, அந்த பாலகனை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். பாலகனா? எந்த பாலகன் கொள்ளு தாத்தா? அதாம்மா, அன்னைக்கு அனுஷா ஒரு கலக்கு கலக்கிட்டு போனானே, அந்த சந்தான கோபாலன், அவனை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். தியானம் அபாதால நபஸ்தலாந்த புவன பிரம்மாண்டமாவிஸ்புரஹ ज्योतिस्पाटिकलिङ्गमौलिविलसत्पूर्णेन्दुवान्तामृतैः अस्तोकाप्लुतमेकमीशमनिशं रुद्रानुवाकाञ्जपन्ये ध्याये दीप्सितसिद्धये ध्रुवपदं विप्रोऽभिषिञ्जे चिवम्. கனகதாரா, இதோ வரேன் பாட்டி. நம்ம சுவாமிநாதன் பூஜாரியில் உட்காந்து வேதம் சொல்லிட்டு இருக்கும்போது என் மனசில் அந்த பையனோட முகம்தான் நன்னா தெரிஞ்சுது. வந்த 15 நிமிஷத்தில் எப்படி எல்லாரையும் அசர வச்சுட்டான். அதில் நம்ம அனுஷா வீணா அவங்ககிட்ட வாயை கொடுத்து மாட்டின்ட்டு இப்படி யாருக்குமே புரியாத சன்ஸ்கிருத்ல பேசி என்ன பிரயோஜனம்? சம்ஸ்கிருதத்தை தவிர வேற எந்த லாங்குவேஜுமே உனக்கு தெரியாதா? Besides Sanskrit, I can read, speak and write in English, Tamil, Malayalam, Kannada, Telugu, Hindi and Marathi. Which language would you like to listen to? My Tamil is heavily accented because I was born and brought up in Canada. குடுமி வச்சிண்டவா எல்லாம் கொலத்தங்கரை கூட தாண்டாதவன்னு தப்பு கணக்கு போடக்கூடாது. Appearances are
acceptable. காமாட்சி, ஒரு சின்ன அபிப்பிராயம் என் மனசுல தோணித்து. நம்ம கனகதாராவுக்கே அந்த பையனை பார்த்தா என்ன? இந்த வைதிக தர்மங்கிறது வெறும் பிரச்சாரத்தினாலேயோ உபன்யாசத்தினாலேயோ பேசுறதுனாலேயோ ரொம்ப நாளைக்கு தங்காது. அது சுய அனுஷ்டானம் பண்ணா மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அதை காப்பாத்துற நோக்கத்தோட தான் சந்தான கோபாலம் வாழ்ந்துருக்கான்னு எனக்கு தோன்றது. இந்த சந்தான கோபாலன் மாதிரி தான் மற்ற குழந்தைகளும் வரணும்னு பெரியவா ரொம்ப ஆசைப்பட்டா. அதை வலியுறுத்தி ஹைலைட் பண்ணி பல தடவை சொல்லியிருக்கார். மகா